ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவரை வச்சு எப்படி ஒரு ஹைதராபாதி ஸ்டைலில் பிரியாணி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இம்மிடியேட்டாக காட்டும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர்ஸை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸ்மால் ஆர் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஸ்மால் ஆர் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3 to 4 க்ரீன் சில்லிஸை கீரி எடுத்துருக்கிறேன். 2 டொமேட்டோஸை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறதுனால இதில் நான் 2 தக்காளியை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். சோம்பு, பே லீவ்ஸ், அதுக்கப்புறமா அன்னாசி பூ, கசகசா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ். அப்புறமா ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட காலிஃப்ளவர்ஸ், சரியா? ஸோ 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மின்ட் லீவ்ஸ், புதினா இலையையும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் மெயினாக நமக்கு இந்த டிஷ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறமா கோகோனட் கொஞ்சமாக, தேங்காவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒன் டைம் இந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ நீங்கள் இதில் நெய் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் நெய் சேர்க்கலை. ஸோ நான் ரீஃபைண்ட் ஆயிலே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆனியன்ஸையும் சில்லிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் இதில் வதங்கி வரணும். நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகணும் ஆனியன். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த ஆனியன் வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டொமேட்டோஸை தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸி ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியில் வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணும்போது இந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக குக் ஆகிரும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான மசாலாஸ் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ காரத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மசாலாஸ்க்கு தேவையான சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அடி பிடிக்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ ஆனியனும் டொமேட்டோஸும் வந்து ரொம்ப பல்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து மசாலாஸ் கூட அதை நல்லா மிக்ஸ் ஆகி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸில் ஆயிரும். ஸோ அதனால் நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. நமக்கு இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து காலிஃப்ளவர் தான். ஸோ ஆனியனும் டொமேட்டோஸும் வந்து நல்லா வந்து மசாலாஸ் கூட மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் ஆகி நல்லா அந்த மசாலா வந்து குக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லாவே அந்த மசாலா வந்து குக் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த ஆனியன் கூடயும் தக்காளி கூடவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டைம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு வாட்டரை அந்த தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமாக, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டைம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சால்ட்டு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் வந்து இந்த காலிஃப்ளவர் குக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட்டு பார்த்துட்டு சால்ட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து மூடி போட்டு வைக்க போகிறேன். காலிஃப்ளவர் அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும், சரியா? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த வாட்டர் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ நல்லா வந்து காலிஃப்ளவர் வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை பண்ணிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அப்பப்போ வந்து மூடி போட்டு வச்சு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தான் கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அப்பப்போ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ காலிஃப்ளவர் வந்து நல்லாவே குக்காகி வந்துருச்சு. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆர் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா அந்த பேஸ்க்கு தான் நம்ம வந்து இதை சேர்க்குறோம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து நல்லா வந்து அந்த பேஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈவன் இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேயர் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, கீழே அடி பிடிச்சிரும். ரைஸை ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க, அது வந்து ரொம்ப தீ பிடிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து காலிஃப்ளவரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர். அதுக்கப்புறமா மேலே ஒரு டாப் லேயருக்கு வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸை வந்து ஒரு லேயராக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸையும் மின்ட் லீவ்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேயர் வந்து காலிஃப்ளவர், ஒரு லேயர் வந்து ரைஸ் வந்து குக்கான ரைஸ், பாயில் பண்ண ரைஸு. நம்ம ஏற்கனவே பொங்கி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, சூடான ரைஸு சாதம், அந்த சாதத்தை தான் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து குக் பண்ணாத ரைஸை வந்து இதில் எடுத்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்ட ரைஸை வந்து ஒரு லேயரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொரியாண்டர் மின்ட் லீவ்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ரிப்பீட்டாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம், எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கோங்கிற அளவுக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், சரியா?
ஸோ இந்த ஃபில்லிங் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹீட்டில் வச்சுருந்தா போதும், ஃப்ளேமில் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த லேயர் வந்து ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். அதை எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம கேக் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, நார்மலாக அந்த மாதிரி எடுத்து தான் நம்ம சர்வ் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த டிஷ்ஷை பாருங்கள், ரொம்பவே அதோட கலர், அதோட டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ஒரு நீட்டாக இருக்குது. ரொம்பவே ஒரு ஸ்பைசியான டிஷ்ஷும் கூட. ஸோ நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம எக் ரெசிபிஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஆர் சால்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் சஜஷன் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க. சரியா? ஸோ ஃபீட்பேக்கையும் நீங்கள் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.